श्री लक्ष्मी सहस्रम कारुण्यस्तबकम् श्लोकम् 15 शौरिश्चकास्ति हृदयेषु शरीरभाजां तस्यापि देवि हृदयं त्वम् अनुप्रविष्टा पद्मे तवापि हृदये प्रतते धयेयं ताम् एव जाग्रत् अखिलादिशयां श्रयामः। शौरिश्चकास्ति हृदयेषु शरीरभाजां तस्यापि देवि हृदयं त्वम् अनुप्रविष्टा पद्मे तवापि हृदये प्रतते दयेयं ताम् एव जाग्रत् अखिलादिशयां श्रयामः। இவ்வுலகில் எத்தனை பொருட்கள் கண்ணால் காணப்படுகின்றனவோ, எத்தனை பொருட்கள் காதால் கேட்கப்படுகின்றனவோ, அத்தனை உள்ளும் நாராயணன் புகுந்து உலகம் முழுதும் பறந்துள்ளான் என புருஷ சுக்தம் ஓதுகின்றது. அவன் மனைவியான நீயும் அவன் மனதில் புகுந்து அதன் மூலம் உலகம் முழுவதும் பரவியவள் ஆனாய். நான் துதிக்கும் உந்தன் தயையோ உன் மனதில் புகுந்து உன்னை தன்மயமாக்கிக் கொண்டுள்ளது. எனவே முதலில் உன் மனதில் பறந்து உன் வழி நாராயணன் மனதுள் பறந்து அவன் வழி உலகம் முழுவதும் பறந்துள்ளது. ஆகவே பரப்பளவு கொண்டு பார்க்கும் பொழுது அது உங்களை விட உயர்ந்ததாயிற்று. மேலும் நம்மை எவரேனும் தஞ்சமாக பற்ற மாட்டார்களா, நாம் அவர்களை துன்பக்கடலில் இருந்து கரையேற்ற மாட்டோமா என காத்து கொண்டிருக்கின்றது. உனது பதியான நாராயணன் கொடுமைகளைக் கண்டு அதை தண்டிப்பதையே தொழிலாக கொண்டவன். நீர் அருகிலிருந்து பரிந்து பேசாவிடில் அவன் அண்டியவர் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆகவே உனது தயையே நான் சரணமாகப்பட்டுகின்றேன் என்று கவி பிரார்த்திக்கின்றார். शौरिश्चकास्ति हृदयेषु शरीरभाजां शौरिश्चकास्ति हृदयेषु शरीरभाजां तस्यापि देवि हृदयं त्वम् अनुप्रविष्टा तस्यापि देवि हृदयं त्वम् अनुप्रविष्टा पद्मे तवापि हृदये प्रतते धयेयं पद्मे तवापि हृदये प्रतते धयेयं ताम् एव जाग्रत् अखिलादिशयां श्रयामः ताम् एव जाग्रत् अखिलादिशयां श्रयामः। शौरिश्चकास्ति हृदयेषु शरीरभाजां तस्यापि देवि हृदयं त्वम् अनुप्रविष्टा पद्मे तवापि हृदये प्रतते धयेयं ताम् एव जाग्रत् अखिलादिशयां श्रयामः। தாயார் திருவடிகளை சரணம்.